பேச்சுவார்த்தைக்கு ஆள் அனுப்பிட்டு அமெரிக்கா செய்த மோசம், ஈரானுக்கு ஏமாற்றம். இஸ்லாமாபாத்தில் நடைபெறவிருந்த இரண்டாம் சுற்று அமைதி பேச்சுவார்த்தைக்கு பிரதிநிதிகளை அனுப்புவதாக அறிவித்த சில மணி நேரத்திலேயே ஹார்முஸ் ஜலசந்திக்கு அருகே ஈரான் கொடி ஏற்ற சரக்கு கப்பலை அமெரிக்கா கைப்பற்றியச்சு. இதை ஈரான் ஆயுதம் ஏந்திய கடற்கொள்ளை என கண்டித்து ஓமான் வளைகுடாவில் அமெரிக்கா கப்பல்களுக்கு ட்ரோன் அனுப்பி தாக்குதல்கள் நடத்தியதா தகவல்கள் வெளியாயிருக்கு. ஈரான் மீதான அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகளின் தாக்குதல்கள் அமைதி பேச்சுவார்த்தை மூலம் தற்காலிகமாக 2 வார காலத்திற்கு நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த 2 வார கால போர் நிறுத்தம் ஏப்ரல் 22 புதன்கிழமை அன்று முடிவடைய இருந்துச்சு. அதே நேரம் ஹார்முஸ் ஜலசந்தி மீதான முட்டுக்கட்டையும் தொடர்கிறது. புதன்கிழமைக்குள்ள எந்தவித ஒப்பந்தமும் எடாவிட்டுச்சு அப்படின்னா போர் மீண்டும் தொடங்கக்கூடும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சூசகமாக தெரிவித்தார். ஒரு பக்கம் போர் நிறுத்தம்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் ட்ரோன் தாக்குதல் நடக்குது. உலகமே மீண்டும் போரின் விளிம்பில் நிற்கிறதா அப்படின்னு இருக்குது. ஈரான் வர்சஸ் அமெரிக்கா, இது சாதாரண அரசியல் மோதலா அல்லது 3ஆம் உலக போருடைய தொடக்க சின்னமா அப்படிங்கிறத இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஏன்னா இப்போ நடக்கிற சம்பவங்கள் உலகத்தையே முழுக்க முழுக்க பாதிக்கக்கூடியது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான பதற்றம் புதுசு இல்லைங்க. ஆனால் இப்போதைய நிலைமை மிகவும் ஆபத்தான நிலைமையில் இருக்குது. ஈரான், யுனைடெட் ஸ்டேட்ஸு, இந்த 2 நாடுகளும் பல ஆண்டுகளாக அரசியல், இராணுவ ரீதியாக மோதிக்கொண்டே தான் இருக்குது. அதிலும் குறிப்பாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ், இந்த ஹார்முஸ் ஜலசந்தி தான் உலக எண்ணெய் போக்குவரத்துக்கு மிகவும் முக்கியமான ஒரு இடம். சமீபத்தில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே 2 வாரங்களுக்கான தற்காலிக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. இதை அறிவித்தவர் என்ன, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒப்பந்தம் ஆகலை அப்படின்னா போர் மீண்டும் தொடங்கும். இந்த சீஸ்ஃபயர் ஏப்ரல் 2022 முடிவடைகிறது. அதாவது நேரம் மிக மிக குறைவு. முடிவு பார்த்தோம்னா ரொம்ப பெருசு. இந்த நேரத்தில் ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. என்னன்னு பார்த்தோம்னா, ஹார்முஸ் அருகே ஈரான் கொடி ஏற்றப்பட்ட ஒரு சரக்கு கப்பலை அமெரிக்கா படைகள் கைப்பற்றிட்டாங்க. இதை ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, இது சாதாரண நடவடிக்கை இல்லை, இது ஆயுதமேந்திய கடற்கொள்ளை, அதாவது நேரடியாக சவால் விட்டுருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஓமான் வளைகுடாவில் அமெரிக்கா கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. கல்ஃப் ஆஃப் ஓமன், இந்த தாக்குதல் உண்மையா, எவ்வளவு சேதம், இதுவரை முழு தகவல் இன்னும் வெளியாகலை. ஆனால் டென்ஷன் மட்டும் அதிகமாக இருக்குது. இந்த நேரத்தில் இஸ்லாமாபாத் அருகே பேச்சுவார்த்தை நடக்க இருக்குது. இதில் கலந்து கொள்ள போவது யாருன்னா அமெரிக்க பிரதிநிதிகள், முக்கிய அரசியல் தலைவர்கள். ஆனால் முக்கிய கேள்வி என்ன அப்படின்னா, இதில் ஈரானும் கலந்துக்குமா அப்படிங்கிறது தான். ஆனால் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. ஈரான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்கா எங்கள் மீது முற்றுகையை நிறுத்தவில்லை அப்படின்னா எந்த பேச்சுவார்த்தைக்கும் வரமாட்டோம்னு சொல்கிறாங்க. இது ஒரு கடும் நிலைப்பாடாக தான் பார்க்கப்படுது. அதாவது பேசுவோமா போராடுவோமா, இந்த 2ல் ஒன்று தான் நடக்கும். இந்த பிரச்சனை எதுக்கு முக்கியம் அப்படின்னா, உலக பொருளாதாரத்தை பாதிக்கிறோம், எண்ணெய் விலை உயரும், போர் வந்துச்சுன்னா உலகமே பாதிக்கும். இதனால் இந்தியாவுக்கும் பாதிப்பு இருக்குது. இப்போ சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, சீஸ்ஃபயர் முடிவடையுது, தாக்குதல்கள் ஆரம்பம் இருக்குது. ஆனால் பேச்சுவார்த்தை அன்சர்டைன். இது ஒரு டேஞ்சரஸ் காம்பினேஷன் தான். எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எக்ஸ்கலாஷன் ஆகும் சாத்தியம் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தவறான முடிவு, ஒரு சிறிய தாக்குதல் உலகத்தையே போர்க்களமாக மாற்றிடும். இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே போர் நடக்குமா, இல்லை பேச்சுவார்த்தை தான் வெற்றி பெறுமா அப்படின்னு கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி முக்கியமான அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.